Greetings for the day traders. என் பேர் அனந்த் and welcome back to the channel Learn from my losses and thank you so much for subscribing. எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்கேஸ் என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா hey nice to meet you. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கேண்டில் ஸ்டிக் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எந்த ஒரு இண்டிகேட்டருமே தேவையில்லை, வெறும் பிரேக் அவுட் மூலமாக தான் நம்ம வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆக போகிறோம். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குவாரண்டைன் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றுத்திறனாளிகளால் வந்துட்டு சரியாக அவங்களுக்கு வேலை இருக்குமா இல்லையா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியலை. அவங்க சாப்பிட்ருப்பாங்களா இல்லையான்றது எனக்கு சரியாக தெரியல. அவங்களோட இன்கம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றதும் எனக்கு தோணுது. ஸோ அதனால நான் வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். அந்த டிசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ண போகிற எல்லா ஸ்ட்ராட்டஜி வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் சப்டைட்டில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த பிபிடி ப்ரெசன்டேஷன் ரொம்பவே எளிமையாக அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு வந்துட்டு நான் அந்த பிபிடி ப்ரெசன்டேஷனை கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பிபிடியும் வந்து நான் சைடில் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ அந்த பிபிடியும் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ என்னோட ரிக்வஸ்ட் உங்ககிட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி இருந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்து பட் கற்றுக்கிறதுக்கு எப்படி ஏதுன்றது தெரியாமல் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஃபேமிலி, அதாவது நம்மளுடைய ஃபேமிலியில் நான் அவங்களே வந்துட்டு இணைச்சிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுதான் உங்ககிட்ட நான் கேட்க போகிற ரிக்வஸ்ட். ஸோ அதான் இந்த ரிக்வஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இந்த லாஸ்ட் கேண்டில் எடுத்துக்கோங்க. அதோடைய ஹை அதோடைய லோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. நேத்தோடைய 1 hour லாஸ்ட் 1 hour கேண்டில் இந்த ஓப்பனிங் 1 hour கேண்டில் வந்துட்டு ஹை இல்லைனா இந்த லோ பிரேக் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இது ஹை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய என்ட்ரி அந்த பிரேக் அவுட் அப்படின்ற இடத்துலையே ஆகும். ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 0.50 அப்படின்ற இடத்துல இருக்கும். உங்களோட என்ட்ரி வந்துட்டு பிரேக் அவுட்டில் இருக்கும். அண்ட் உங்களோட டார்கெட் வந்துட்டு 1% இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரூல்ஸ். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 0.50, டார்கெட் வந்துட்டு 1%, என்ட்ரி அட் பிரேக் அவுட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸுமே தேவைப்படாது. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு 90% உங்களுக்கு அக்யூரசி தரும். ஏன் ஸ்டாப் லாஸ் 0.50 இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம பிரேக் அவுட்டில் என்ட்ரு ஆகிறோம். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலாகவும் கூட மாறலாம். ஸோ அது உங்களுக்கு தெரியாது. அதனால 0.50 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டைட் ஸ்டாப் லாஸ். இதான் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி சார்ட்ஸில் எப்படி ஒர்க் ஆகும், அதாவது நம்ம ரியல் சார்ட்டில் பார்க்கலாம், அதில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 5th of April க்ளோசிங் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஹையை பிரேக் பண்ண உடனேவே வந்துட்டு நீங்கள் பொசிஷன் எடுத்துடலாம். 10 பைசா வந்துட்டு பஃபர் வச்சு உள்ளே என்ட்ரு ஆகலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் 0.50 வச்சாச்சு. நான் வந்துட்டு 1%ல் எப்போவுமே எக்ஸிட் ஆயிடுவேன். இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் அது மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.13% வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இதில் கொடுத்துருக்கு இந்த ஃபஸ்ட்டு ட்ரேட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சேஃப் ட்ரேட்.